விட்டான்ல இந்த குமரியில சட்டுப்பட்டு வீட்டுக்கு வருவான் இருக்காள்வா போய் அங்கேயே உட்காந்து கிடக்காள்வ. இங்க இருக்க பக்கத்து வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்காள்வ. அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா நீ? பேசி முடிச்சோன்னா அவளா வரப்போறாள்வ. என்னமோ தூரமா இருக்கிற மாதிரில பண்ணிட்டு இருக்கா நீ. பக்கத்துல இருக்கும் தூரமா இருக்கும். ஒரு வீட்டுக்கு போனா பொட்ட பிள்ளைல உட்காந்தும் பேசணும் டக்குன்னு வரணும். அது என்ன அங்கேயே உட்காந்து கிடக்கிறதுல நல்ல பழக்கமா? இதோ வந்துட்டாளே. இல்ல இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு நேரம் ஒரு வீட்டுல கிடப்பீங்க. நீ ஒத்தையில வந்திருக்கா அவளை எங்க காணோம்? ஏமா ராஜியோட மாமா மகன் வந்திருக்காரு போல. அதனாலதான் நான் எனக்கு இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு நான் வந்துட்டேன். ராஜி தனியா இருக்கல்ல அதனால இவ துணைக்கிருப்பா போல. சித்தியே இல்ல வீட்டுல சித்தி வந்தோன்னா வந்துருவா. அப்படியா சரிம்மா அப்ப பரவாயில்ல இருக்கட்டும். என்னமோ ஏசிட்டு இருந்தியக்கா இவ்வளோ நேரம் பிள்ளைகள் பேர் எவ்வளோ பொறுப்பா இருக்குவே. சும்மா ஏசாத எதுவும் தெரியாம. எனக்கும் தெரியும்டி. அதுக்கு பிள்ளைகளை எதுவும் சொல்லாம அப்படி வளர்க்க முடியுமா? அம்மானா அப்படி எல்லாம் கேட்க தான் செய்யணும். எங்க போறியே எங்க இருக்கியே எப்ப வாரியே என்ன ஏதும் கேட்க தானே செய்யணும். அப்படியே விட்டு முடியுமா பிள்ளை நல்ல பிள்ளைன்றதுக்காக? சித்தி எங்க அம்மா எப்படி சமாளிக்கிற பாரு. சரியான ஆளு சித்தி எங்க அம்மா. ஆமா ஆமா எல்லாரும் ஏச வேண்டியது. அப்புறம் எனக்கு தெரியும் அவியலை பத்தின்னு சொல்லிடுவா எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியாது. என்னதுக்கு இப்படி பேசுறா? யாரும் அப்படி சொல்லியிருக்கேன்? நீ நேத்து சுஷ்மாவை என்ன பேச்சு பேசினாக்கா? அவன் நேற்று அவி அப்பா அம்மாவை கூட்டிட்டு அவிய வீட்டுக்கு போயிட்டாலாம். தெரிஞ்சுக்க. கலை என்னைக்கு இங்கே வராலோ அன்னைக்கு தான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. கையில் இல்லாத வீட்டில் நானும் இங்கே இருக்க மாட்டேன்னு பேசியிருக்கா. தெரிஞ்சுக்க என் மேலே எப்படோ பாசமா இருக்கான்னு. யாரடி இல்லைன்னு சொன்னா பாசமா தான் இருக்கா. அதுக்கு குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். இப்படி எடுத்து பேசக்கூடாதுக்கு எடுத்தும் கவுத்தும் பேசுறா. அதெல்லாம் நல்லாவா இருக்கு? உன் மாமியார் பேர் வாங்கிட்டு நல்லா தான் இருந்திருக்கும். நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு பேசி இப்ப பேர் உன் மேலேயும் அது குற்றம் சொல்லி தெரியுது. ஆமாம் ஆமாம் என்னைக்கு என் மாமியார் என்கிட்ட நல்லா இருந்துச்சு. வேலைக்காரி மாதிரி வேலை வாங்குறதுல தான் அது இருக்குது. அடிமை மாதிரி தானே இருந்துட்டு கிடக்கேன். இங்கே போனால் போனோம் அங்கே போவாதன்னா போகக்கூடாது. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அவள் இஷ்டத்துக்கு இருக்கா. அவள் எங்கே போகணுமோ போகிறா, எங்கே இருக்கணுமோ இருக்கிறா. முதல்ல நான் கொத்தடிமை மாதிரி இருந்துட்டு இருந்தேன். இப்போ சுஷ்மா வந்தோடனே என் இஷ்டத்துக்கு நானும் ஆரம்பிச்சிட்டேன். அதான் எங்கள் மாமியாருக்கு பிடிக்கல. அவள் வந்தனால நான் கெட்டு போயிட்டேன்னு நினைக்காத. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இந்த சுஷ்மா வந்தோடனே இப்படி மாறிட்டாலே, நம்ம பேச்சை கேட்க மாட்டாளே, நம்ம கை கடக்கமாக இருக்க மாட்டாங்காலே. இவ இஷ்டத்துக்கு அக்கா வீட்டுக்கு போகிறா அம்மா வீட்டுக்கு போகிறான்ட்டு இப்போ அவ என்னடா பண்ணன்ட்டு இருக்காவ. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நானும் என் மாமியாரும் என்ன ரொம்ப அப்படியே பாசமாக இருந்த மாதிரியும், இந்த சுஷ்மா வந்தவொடனே தான் நாங்கள் எங்கள் உறவுல விரிசல் விட்ட மாதிரியும் இல்லை பேசிகிட்டு இருக்கியே. அதுதான் அப்படி பேசுறதுன்னா நீயும் கூட சேர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா. ஆமாம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது. சுஷ்மா சித்தி நல்லவியே தான். அவைய எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் இருக்கணும். பார்த்துக்க அப்போ தான் இந்த மாமியார்லாம் அடங்குவாங்க. நம்ம சித்திய மாதிரி இருந்தால் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சித்தி அப்படியே அடிமையாக தான் இருந்துக்கணும். நீ சும்மா இரு. எவ்வளோ நாள் இருக்காவளோ சித்தி இருக்கட்டும் அவ இஷ்டத்துக்கு. என்னைக்கு சித்தப்பா வந்து கூப்பிட்றாவளோ அன்னைக்கு தான் சித்தி போகணும். பார்த்துக்க வீட்டில் இருக்கு. அதுக்கு முன்னாடி சித்தி நீங்க மட்டும் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நானே உங்ககிட்ட பேச மாட்டேன். பார்த்துக்கோங்க. நான்லாம் யார் பேச்சும் கேட்குற மாதிரி இல்லை. நான்லாம் போகிற மாதிரி இல்லைம்மா. அவள் என்னைக்கு வந்து கூப்பிட்றாவளோ அன்னைக்கு தான் போகணும். அப்போ கூட அதை பற்றி யோசிச்சுட்டு தான் போவேன். அவைய இஷ்டத்துக்கு அவைய அம்மா கூப்பிட்டோன்னு பின்னாடியே போறாவ. பொண்டாட்டி பிள்ளை வேணாம் தானே போனாவே உங்க சித்தப்பா. அப்புறம் அவைய வந்து கூப்பிட்டோன்னு நான் வாழாட்டிட்டு பின்னாடியே போயிடுவணும். போக மாட்டேன். உன்னை யாருக்கு போச்சோன்னா எவ்வளோ நாள் இருக்கணும் நீ இரு. இது உன் வீடு தான். நான் ஒன்றும் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். அவைய வந்து கூப்பிட்டோம் நீ போனோன்னா போ. இல்லையா நீ இங்கே இரு. அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் இஷ்டம் தான். உன் சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம். பார்த்துக்க